ராஜ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அழகிய காலை வணக்கம். ஒரு சிற்பி ஒருத்தர் இருந்தார். சிற்பி ரொம்ப தத்ரூபமாக சிலைகள் செய்யக்கூடியவர். அவர் செய்கிற சிலைகள் எல்லாம் உயிரோட்டம் உடையது. இது கற்சிலையா இல்லை உயிருள்ள ஒரு மனிதனா, என்னது இது, டிஃப்ரென்ஷியேட்டே பண்ண முடியல அப்படின்னு எல்லாரும் பாராட்டுவாங்க. அதன் காரணமாக உயிரோட்டமான சிலைகளை வடிக்க வடிக்க அவருக்குள்ள ஒரு மாற்றம் ஒன்று நிகழுது. அவரால் ஒரு டிவைன் சக்தி ஒன்று அவருக்கு வருது. அந்த டிவைன் சக்தியில் அவருக்கு என்ன தெரியுதுன்னா, அவருடைய காலம் முடிய போகுது, ஆயுள் முடிய போகுது, யமதர்மன் அவருடைய ஆயுளை எடுக்கிறதுக்கு வரப்போகிறான் அப்படின்னு தெரிஞ்சிடுது. இவருக்கு இறக்கிறதுல விருப்பம் இல்லை. யாருக்கு தான் விருப்பம் இருக்கும்? அவருக்கு விருப்பம் இல்லை. என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு இவர் யோசிக்கிறார். ஏன்னா யமன் தான் ஆக்சுவல் வில்லன். அவன் எதுக்காகவும் நிற்க மாட்டான். நம்மளுடைய டைம் முடிஞ்சிருச்சுன்னா அடுத்து ஒரு செகண்ட் கூட எக்ஸ்ட்ரா நம்ம கொடுக்க மாட்டான். கோடி கணக்கில் கொட்டி கொடுத்தாலும் பெரிய பதவி கொடுத்தாலும் என்ன நீங்கள் பண்ணாலும் யமன் டஸ் நாட் ஸ்டாப் ஃபார் எனி திங். ஆனால் இந்த சிற்பி அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு யமனை எப்படியாவது நாம் மாற்றணும், அதாவது அவனை நாம் ஏமாற்றணும் அப்படின்னு இவர் ஐடியா பண்ணி இவரை மாதிரியே 2 சிலைகளை செய்கிறார். அந்த சிலைகளை செஞ்சு சிலைகளை படுக்க வச்சுட்டு அந்த சிலைகளுக்கு நடுவில் போய் இவர் படுத்துக்கிறார். யமன் பார்க்குறான், 3 பேர் ஒரே மாதிரி படுத்துருக்காங்க, இதில் யார் மேலே நான் பாசக்கயிறு போடுறது? யமனுக்கு என்ன விஷயம் அப்படின்னா, ஒன்லி 1 டைம் ஹீ கேன் யூஸ் த பாசக்கயிறு, ஒன்லி 1 டைம், அதுக்கப்புறம் சான்ஸ் கிடையாது. ஸோ கரெக்டாக நம்ம வீசணும், இல்லைன்னா சிற்பி பொழைச்சிப்பான், அவனுடைய காலம் முடியாது. என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம், நேரம் ஆகிட்டே இருக்குது, யமன் பாசக்கயிறை வீசணும், என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் இந்த சிலைகள் எல்லாம் யார் செஞ்சாங்களோ தெரியலப்பா, என்ன ஒரு ஸ்கில்லு, என்ன ஒரு டேலண்ட்டு, அற்புதமாக இருக்கியா, சே என்னது என்னையே அசத்திட்டாங்களாம் வைங்களேன், எனக்கு வித்தியாசமே தெரியல, என்ன ஒரு அற்புதம், டாடாடாடாடா அப்படின்னு பாராட்டிக்கிட்டே அந்த சிலைகளோட முகத்தை உத்து கவனிக்கிறான். கரெக்டாக பாசக்கயிறை சிற்பியோட கழுத்தில் போட்டு இழுத்துடுறான். சிற்பிக்கு ஷாக். யோ என்னையா கரெக்டாக இழுத்துட்ட, நீ தானே சொன்ன அப்படியே தத்ரூபமாக நான் செஞ்சு வச்சுருக்கேன்னு, ஏன் சிலைகள் மேலே நீ போடலை? நீ என்ன பண்ண தெரியுமா, உன்னையும் அறியாமல் முகத்தில் ஒரு பெருமிதமான லுக்கு, ஒரு கர்வம், நான் எவ்வளோ நல்லா பண்ணியிருக்கேன், யமனே பாராட்டுறாயா என்ன, அடாடாடாடான்னு ஒரு ஈகோயிஸ்டிக் லுக்கு உன் மூஞ்சில் அப்படியே இருந்துச்சா, அது அந்த சிலைகளுக்கு இல்லையா, அவ்வளோதான் மகனே நீ மாட்டினேன் அப்படின்னு கூப்பிட்டு போயிட்டான். ஈகோ, நாம் நினச்சிப்போம், எனக்கு ஈகோவுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை, ஐ எம் அ வெரி சிம்பிள் பர்சன், ஐ எம் டவுன் டு எர்த். நோ 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 நோ, அவன் தான் ஈகோ, இவ தான் ஈகோ, அவங்க தான் ஈகோ, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, எல்லாருக்கும் ஈகோ இருக்குது. என்ன அந்த ஈகோ நாம் எங்கே காமிக்கிறோம் எப்படி காமிக்கிறோம் அப்படிங்கிறதுல தான் வித்தியாசம் இருக்குது. பிறந்த குழந்தைய தவிர விவரம் தெரிஞ்சு, மனசுக்கும் அறிவுக்கும் விவரம் தெரிஞ்சு இருக்கிற எல்லாருக்கும் ஈகோ இருக்குது. நாம் வளர்க்குற பெட்ஸ் அனிமல்ஸுக்கு கூட ஈகோ இருக்குங்க, எல்லாருக்குமே ஈகோ இருக்குது. ஈகோ இருக்கக்கூடாதுன்னு சொல்லலை, அந்த ஈகோவை எங்கே காமிக்கணும் எப்படி காமிக்கணும் அப்படிங்கிறது இருக்குது. கரெக்டான இடத்துல உங்கள் ஈகோவை காமிங்க, நீங்கள் நினைக்கிறது உங்களுக்கு சாத்தியமாகும். தேவையில்லாமல் எல்லா இடத்துலையும் சிலுத்துக்கிட்டு நின்னோன்னா சரியாக வராது. ஆனால் வெரி சாரி டு சே, இப்போது எல்லா இடத்துலையும் ஈகோவை காமிச்சிக்கிட்டு அப்படின்னு ஆட்டிடியூட், ஈகோ இஸ் நத்திங் பட் தி ஆட்டிடியூட், தி வே யூ ஸ்பீக், தி வே யூ டாக், தி வே யுவர் பாடி லாங்குவேஜ் இஸ், தி ஹவ் யூ ரெஸ்பாண்ட், எல்லாமே தலையாட்டுறதுலேருந்து எல்லாமே ஈகோ இருக்குங்க. என்ன அப்படிங்கிறதுக்கும் என்ன என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. தட் இஸ் வேர் ஈகோ பிளேஸ். உங்கள் ஈகோவை கரெக்டாக ப்ளே பண்ணுங்கள், பி வைஸ், வாழ்க்கையை தெளிவாக நடத்திட்டு போங்க. மீண்டும் நாளை வேறொரு அழகிய கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.